ரிஷபராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இது சார். ரிஷபராசிக்கு வந்திருக்கிறது நாரத முனி வந்திருக்கு. அதாவது சேஜ் ஆஃப் த காட்ஸ் அப்படிங்கிறது. நமோ உரிஞ்சி புத்திராய தேவரிஷி நாரதயதே பகவான் நமசக்தாய வினாவித வினோதினி. அதாவது ரிஷபங்கிறது சுக்கிரனை குறிக்கிறதுனால அது பொதுவாகவே புதனும் சுக்கிரனும் மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம், இசை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். நாலேஜ் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர். ஸோ அது சம்மந்தப்பட்ட இலக்கிய இது மாதிரியான கவிஞர்கள், புலவர்கள், இந்த மாதிரியான கதை கட்டுரை எழுதுகிறவங்க இவர்களுக்கு எல்லாமே இந்த நாரத முனியை வழிபட்டார்கள்னா அவர்களுக்கு இந்த வருட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் அவரை மாஸ்டர் ஆஃப் பக்தி அண்ட் டிவோஷனல் யோகா, அவர் ஒரு யோகி அப்படிங்கிற மாதிரியான இதுதான். ஸோ அவருடைய பரிபூரண ஆசீர்வாதம் இவர்களுக்கு இருக்குது. நாரத முனிக்கு இங்கே தனியாக கோயிலுங்கிறது எதுவும் கிடையாது. பட் பழனியில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பழனி மலை மீது அந்த வெளி பிரகாரம் மாதிரி சுற்றி வர இடத்துல நாரதருக்கு ஒரு சிலை வச்சுருப்பாங்க. இந்த வீணையோடைய அவர் இருப்பார். அட்டாச்மெண்ட் டு த சிங்கிங் ஆஃப் காட்ஸ் நேம்ஸ். இது நாரதர் நாராயண மந்திரம் சொல்லி தான் அவருக்கு நிறையா நல்ல விதமான அந்த அதாவது காலஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்க போகிறத முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடியவர். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு ஒரு பழமொழியே உண்டு. ஸோ நாரதரை வழிபட வேண்டும். இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சங்கராபரணம், அதுக்கப்புறம் ஆனந்த பைரவி, சிவரஞ்சனி ராகம், கல்யாணி ராக பாடல்களை இவர்கள் நிறையா கேட்க வேண்டும்.